மகாராஷ்டிரம், ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 பேரவை தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் முன்னாள் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சௌஹான் உட்பட 4119 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 3843 ஆண் வேட்பாளர்களும் 276 பெண் வேட்பாளர்களும் அடங்குவர். பாஜக சார்பில் 280 பேரும், காங்கிரஸ் சார்பில் 287 பேரும், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் 278 பேரும், சிவசேனா சார்பில் 282 பேரும் வேட்பாளர்களாக களத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் 8,35,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். முன்னாள் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் பாராமதி தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். முற்பகல் 11 மணி நிலவரப்படி 15% வரை வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முற்பகல் 11 மணி நிலவரப்படி சுமார் 20% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குப்பதிவிற்காக 16,357 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,63,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்கின்றனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வரும் 19ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கைரனா சட்டப்பேரவை தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக சார்பில் அனில் சௌஹான், சமாஜ்வாதி கட்சி சார்பில் நஹித் ஹசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜகவைச் சேர்ந்த ஹுகும் சிங் மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் ஒடிசா மாநிலம் கந்தமால் மக்களவை தொகுதிக்கு பலத்த பாதுகாப்புடன் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த ஹேமந்திர சந்திரா சிங் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.